ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு ரேப்பிடோட தான் கிளம்பியிருக்கோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 5 மணி கிளம்பணும்னு பார்த்தேன். மணி கிட்டத்தட்ட 5:10 ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகுதுன்னா மொபைல் சார்ஜ் ஏற ரொம்ப லேட் ஆகுதுங்க. அந்த பின்னு டேமேஜ் ஆகிருந்து ரொம்ப லேட் ஆகுது சார்ஜ் ஏறுறதுக்கு. என்ன எல்லாம் நான் பண்ண வேலை தான். ஸோ அதை பற்றி எதுவும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் நம்மளை ரெடி பண்ணணும். சரி, ஓகே. இன்றைக்கி ஏன் சீக்கிரமாக கிளம்பியிருக்கேன்னா 5 மணி பிளான் பண்ணி கிளம்பணுன்னு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி ஏன் சீக்கிரம் கிளம்பியிருக்கேன்னா ஒரு 2000 ப்ராஃபிட் எடுக்க பார்க்கணும். இன்றைக்கி 2000 ப்ராஃபிட் எடுக்கணும்னா 2500 ஏர்ன் பண்ணணும். 2500 ஏர்ன் பண்ணால் தான் 2000 வச்சு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே, பெட்ரோல் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணது கொஞ்சம் ஒருத்தான ஒரு ஆர்டர்ட்டே போட்டிருக்கான். ஏன்னா 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. 20 கிலோமீட்ரு. ஆனால் என்ன வழக்கம் போல் பைக் பூஸ் தான். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம கிலோமீட்டர் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு 500 மீட்டர் தான் பிக்கப்பு. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம்னு வந்துச்சு. மணப்பாக்கம் எந்த ஏரியா சரியாக தெரில. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். நான் கால் வேறு பண்ணல. எனக்கு கால் பண்ணணும்னு பார்த்தாச்சுன்னா கம்பெனி நம்பராக இருந்துச்சு. ஸோ அதான் நான் கால் பண்ணல. ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். 1 மினிட்லேயே பிக்கப் போட்டிருக்காங்க. சரி, பின்ன எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். ஓடிபி 5772. ஓகே, கரெக்டாக தானே? போட்டேன். ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 21 கிலோமீட்டர் காமிக்குது. 21 கிலோமீட்டர் 39 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலான்ட்டு. பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரத்துக்கு இந்த ஹைவேல தான் போகுது. அவுட்ரிங் ரோடு. அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் ஆனால் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்ல, அந்த ஏரியாவிலேருந்து ஆர்டர் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது கொஞ்சம் உள் ஏரியா மாதிரி வருது. டவுட்டு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பகலில் என்ன ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹைவேலாம் வந்து ரொம்ப நாளான மாதிரி இருக்குது கைஸ். நேரமே போர்ட்டரில் ஓடி இருந்தாலே இந்த ஹைவேல தான் முக்கால்வாசி நாள் கடந்து சுற்றிட்டே இருப்பேன். இங்கே வந்து ரொம்ப நாளான மாதிரியே இருக்குது கைஸ். அப்புறம் இப்போவே சொல்லிக்கிறேன், நான் இப்போ 5 மணிலேருந்து ஓட்டுறேன். நாளைக்கு காலையில் எப்படியும் ஒரு 6 மணி 7 மணியில் ஓட்டுவேன். கிட்டத்தட்ட 13 ஹவர் அந்த மாதிரி இருக்கும். 13 ஹவர் 14 ஹவர் அந்த மாதிரி ஓட்டுவேன். ஸோ என்னால் ஃபுல்லாகவே வீடியோ போட முடியாது. ஏன்னா போட்டேன்னா இத்தனை ஹவர் ஓட்டி அதில் தான் அதாவது வீடியோ எடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட 3 ஹவர் அந்த மாதிரி வந்துடும். அதே நான் எப்படிற ஒரு 1/2 ஹவருக்குள்ளாடி கொண்டு வரணும்னு தான் பார்ப்பேன். ஸோ என்னால் ஃபுல்லாகவே போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் வேலைக்கு ஆகாது. ஓகேவா? இங்கேயா நான் லொக்கேஷன் உள்ள போகலாமா? போகலாம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஜிபேவா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பரவாயில்ல கைஸ், பைக் ஆர்டர் வருது. ஆனால் நான் 2.2 கிலோமீட்டர் பிக்கப் போடுறேன். 5 கிலோமீட்டர் ஆர்டர். இந்த ஆர்டருக்கு 219 வந்துச்சு. ஆனால் கஸ்டமருக்கு 250 பே பண்ணிட்டாங்க. அப்படின்னா 31 ரூபா டிப்ஸ் கிடச்சிருக்கு. வேறு லெவல். ஃபஸ்ட் ஆர்டரில் 31 ரூபா டிப்ஸு. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிட்ட தான் இருக்கேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட. நம்ம லாஸ்ட் அங்கே ஒரு ரைடு ட்ராப் பண்ணோம்ல, அங்கே மணப்பாக்கமா ஒரு 250 கிடச்சி அந்த ரைடுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்ரு கோயம்பேடு ஒரு ரைடு இருந்துச்சு, கோயம்பேடு மார்க்கெட்டு. ஸோ அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிட்டு இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. டைம் தான் வேஸ்ட் ஆகுது. இந்த ஆர்டர்லாம் பார்க்கும்போதே எடுக்கிறவே தோண மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கு கிலோமீட்டர் பார்த்துட்டு அமௌண்ட்டை பார்க்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் எடுக்கணும்னு தான் தோணுது. ஹெல்மெட் வர உருண்டு ஓடுது. 10 ஸ்கொயர் இங்கே தான் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. யாருன்னு தெரியலையே. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பைக் பூஸ்ட்டு தான் அப்செட் பண்ணிட்டேன். பட்டு இங்கே தான் லொக்கேஷன் சொன்னால் இங்கே யாருன்னு தெரில. பிரகாஷ் ஒய்டி
யூடியூபரா என்ன? அவரே தான். நான் இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கண்ணா. ஓகே ஓடிப்பா. 733 போகலாமா? ஓகே கேஸ், நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம். இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர். ஆனால் என்ன 24 கிலோமீட்டருக்கு 52 நிமிஷம் போட்டிருக்கு. ஓகே தான், ஆனால் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தி தான். கைஸ் அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன். ஓல ஒரு ரைடு வந்துட்டு இருந்துச்சு. எங்கேன்னா ஏதோ ஒரு 23 கிலோமீட்டருக்கு எழில் நகரா, ஏதோ ஒரு 23 கிலோமீட்டருக்கு 217 ரூபா அந்த மாதிரியான அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு. இது அமௌண்ட்டு காட்டி அந்த ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வாட்டி வந்துட்டு இருந்துச்சு. நான் ஏன் எடுக்கலைன்னா அது டைம் ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 1.5 மணிக்கூர் ஆகுது அந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு. வெறும் 23 கிலோமீட்டருக்கு அமௌண்ட் வேறு கம்மியாக தான் இருந்துச்சு. 23.7 அரௌண்ட் 24 கிலோமீட்டரும் கூட வச்சுக்கோங்களேன். 217 ரூபா தான் வந்துச்சு. நான் அதனால் எடுக்கலை, டைம் வேறு ஜாஸ்தி இருந்ததுனால எடுக்கலை. கிட்டத்தட்ட 2-3 வாட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தாச்சுன்னா 500 ரூபா இன்சென்டிவ்னு போட்டு வந்துச்சு. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அதை போட்டு விட்றேன். டோட்டலாட்டி 717 ரூபா அந்த மாதிரி இன்னும் வந்துச்சு. நான் டக்குன்னு அசெட் பண்ணிட்டு என்னடா இது 500 ரூபா டிப்ஸு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். ரைட்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஆனால் அந்த ரைடு மட்டும் கிடச்சிருந்தா வேறு லெவலு. துறப்பாக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த ரைடு 2-3 வாட்டி வந்துகிட்டே இருந்துச்சு, யாரும் எடுக்கலை. அதனால தான் சும்மா கடுப்பில் போட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்கு 500 ரூபா டிப்ஸு. 500 ரூபாலாம் போட தேவையில்லை, ஒரு 50 ரூபா டிப்ஸ் போட்டிருந்தா கூட நான் எடுத்துருப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா அது டைம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது, கிலோமீட்டர் வேறு கூடுதல், அமௌண்ட் வேறு கம்மி. ஒரு 50 ரூபா டிப்ஸு போட்டிருக்கான். அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆர்டர் ஃபுல்லாக பக்காவாக இருக்குது கோயம்பேடில். என்ன அமௌண்ட்டை பக்கம் தான் கர்மம், எடுக்கிறதுக்கு சும்மாவே இருக்கிறான்னு தோணுது. அவ்வளோ கம்மியாகிட்டு இருக்கு அமௌண்ட்லாம். நான் இப்போ கூட இது 24 கிலோமீட்ரு பைக் பூஸ்ட்டு ஒரு 200, அதாவது வாரம் அமௌண்ட்டு 260 ரூபா அந்த மாதிரி வரும். அவங்களோட கமிஷன் போக நமக்கு 230 ரூபா 240 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும் கிலோமீட்டருக்கு, ஓரளவு 10 ரூபா வச்சு. சரி ஓகே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிற ஆர்டரை தான் நம்ம ஓட்டி ஆகணும், காசு வேணும்னா. இங்கேயா? அவெஞ்சரா இது? சிடி கலடு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நமக்கு 263 வந்துருக்கு. அவங்க 300 பே பண்ணிட்டாங்க. ஒன்றா 263 37 ரூபா டிப்ஸா? ஓகே டன் ஃபினிஷ். கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராயப்பேட்டை கிட்ட தான் இருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக நம்ம அங்கே ஒரு ரைடு முடிச்சோம்ல திருவொற்றியூர். அப்புறம் அங்கேருந்து ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினச்சிருந்தேன். பரவாயில்ல, ஓரளவு ஒரு ரைடு போட்டான். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே ராயப்பேட்டை தான். ஆனால் என்ன 15 கிலோமீட்டருக்கு 140 ரூபான்னு வந்துச்சு. சரி இவன் வேறு வழியில் நின்றுட்டேன். அதை தாண்டி நின்றுச்சுன்னா அடுத்து ஆர்டர் கிடைக்குமான்னு தெரில. ஸோ அதனால் வந்துட்டு இருந்தேன். டோட்டலாட்டி இது வரைக்கும் நம்ம ஒரு 776 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 79 ரூபா டிப்ஸே வந்திருக்கு. அதில் டோட்டலாட்டி 776 ரூபா வந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ரைடு வந்திருக்கு. அசெட் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டேன், ஓகே தான். ஸோ இதை நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். நீ கைஸ் அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரைடை இங்கே ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே டைம் ஆச்சுன்னு சாப்பிட போனேன் ஒரு ஹோட்டலில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். லாஸ்ட்டு கொஞ்சம் பரோட்டா இருந்துச்சு. அப்போது அவங்க வந்து கேட்டாங்க, இது எனது ஏதாச்சும் வேணுமானதான். அப்போ தான் கொஞ்சம் சால்னா வேணும்னு சொன்னேன். அங்கே சப்ளை பண்ணுவாங்கல்ல, அவங்களாட்ட வந்து கேட்டாங்க, அந்த சரி இப்போ கொஞ்சம் சால்னா கொடுக்கன்னு கேட்டேன். அவங்க சால்னா கேட்டது கொஞ்சம் சட்னியை ஊற்றி போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பரோட்டா அதில் வேஸ்ட் ஆச்சு. நான் ஒன்றும் சொல்லலை, அவங்கள பார்த்தேன், என்னன்னா சட்னியாக கடிச்சு இது சால்னா கேட்ட சட்னி எடுத்து ஊற்றுறீங்க. அதுக்கு எனக்கு தெரியாமல் ஊற்றிட்டம்பான்னு. சரி பின்னா அதுக்கு மேலே எதெல்லாம் பேசினேன்னா சரியாவாது, சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். நான் ஹோட்டலுக்கு போன மெயின் காரணம் என்ன தெரியுமா, மொபைலில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போகலான்னு சொல்லிட்டு தான் ஹோட்டலுக்கே போனேன். அங்கே போயாச்சுன்னா இங்கே இப்படி பண்ணுறாங்க. நான் வழக்க மாட்டேன் சாப்பிட்டு என்ன தட்டு கடை இருக்குது தெரியுமா ரோட் சைடுக்கு, அங்கே தான் சாப்பிடுவேன். சரி இப்போ நான் ஹோட்டலுக்கு போனேச்சுன்னா கொஞ்சம் சார்ஜ் போடலாமேன்னு அங்கே போனேன். அங்கே போனதுக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க.
1724 புரியல. 1724 OT. 1724. போகலாமா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். கரெக்டாக இது எத்தனை கிலோமீட்டர்னா 13 கிலோமீட்ரு 29 நிமிஷம் காமிக்குது. 13 கிலோமீட்ரு 29 நிமிஷம். எங்கன்னா பெரம்பூர் ட்ராப்பு. பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன டவுட்டு தான். ஏன் இதை நான் எடுத்துக்க மாட்டேன் மேக்ஸிமம். ஏன்னா பைக் ஆர்டரை போட்டாங்க. சரி, இப்போ நான் பரவாயில்லன்னு எடுத்தேன். இதே பைக் பூஸ்டாக வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். பெரம்பூரில் போகிறோம். ரிட்டன் ஆர்டர் கிடைக்குமா? ரொம்ப லேட்டானா தான் கஷ்டம். இதில் லேட் ஆகலை. மணி இப்போது 10 தான் ஆகுது. 10 ஆகுது. நம்ம அவங்கள கொண்டு விடம்போ 11 10:30. ஓகே, கிடைக்க வாய்ப்பு இருக்கும். டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். தெலுங்கு தமிழ் பேசி மிக்ஸ் ஆகுதா? ரெண்டுமே மிக்ஸ் ஆகுதா? போதுமா? தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 155 இருந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 160 பே பண்ணிட்டாங்க. ஓகே, மணி இப்போ என்ன ஆகுதுன்னா 10:20 ஆகுது. இனி இதோ மாதிரி ஒரு ரைடோட கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து இந்த ரைடை முடிக்குமோ கரெக்டாக சர்ஜி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நைட்டில் ஓட்டிக்கலாம். கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா பூர்வகிட்ட தான் இருக்கேன். அதாவது இப்போது கோயம்பேட்டு கிட்டேருந்து எங்கள் பூர்வகிட்ட ஒரு ரைடை ட்ராப் பண்ணியிருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது நம்ம வார வழியில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். இது என்னென்னு தெரியுதா? ஆமாங்க, நான் அப்படியே பைக்கில் வந்துட்டு இருந்தேன். இது ஏதோ ஒன்று ஊந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பார்த்தேன், தூக்கிட்டேன். இந்த ஏரியாவே ஆமாம் கிடக்குமா? இங்கே பக்கத்தில் குழப்பம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இது ரோட்டில் அப்படியே கிராஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை நான் பார்த்தேன். இதே ஒரு லாரி எண்ணெயம் பார்த்துருந்ததுன்னா அப்படியே புதுங்கி சட்னியாக இருக்கும். பாவம், தலை உள்ள வைக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது ஆமாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. என்ன ஆமான்னு தெரில. இப்போ இதை கூட நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகுது, இல்லைன்னா இது ஆகாது. இதெல்லாம் செலவு மாதிரி இருக்குது பின்னாடி. சரி, ஓகே, நமக்கு ஒரு புதிய நண்பன் கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணலாம்? கொண்டு போய் குழம்பு வச்சிடலாமா? பக்கத்தில் எதனா குளம் எதனா இருக்கான்னு தெரில. பக்கத்தில் ஏதோ ஒரு இது இருக்குது. பக்கத்தில் என்ன கொஞ்சம் தூரத்தில் ஒரு இது இருக்குது. நம்ம பேசாமல் அப்படின்னா இது அங்கே கொண்டு விட்டுலாமா? ஓகே, நான் போகிற மேப்பை போட்டு போயிட்டுருந்தேன். இது அப்படியே போகிற வழியில் அங்கே ட்ராப் பண்ணிடலாம். இது இங்கே ரோட்டில் விட்டாங்கன்னா ஏதாச்சும் காருக்காரன் இல்லைன்னா லாரிக்காரன் வந்து ஏற்றி சட்னி ஆக்கிட்டு போயிடும். நான் நிறைய ஏதோ பார்த்துருக்கேன். ரோட்டில் அப்படியே சம்பந்தி ஆகிருக்கும் சட்னி ஆகி. நகையெல்லாம் இருக்குது வயசானா. நான் பார்த்தோன்னு தூக்கிட்டேன். சரி, ஓகே, இங்கே உட்காரு. கீழே விழுந்துடாத. கீழே விழுந்துன்னா அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், குடுகுடுன்னு ஓடியது. அப்படியே இருந்து ஓடிடாத. ஏதோ ஒரு தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அது ஆறா குளமா எதுவும் தெரில. இதுக்கெல்லாம் வச்சு சொன்ன ஒரு குட்டை இருந்தாலும் ஓகே தான். காய்ஸ், அது தலையை வெளியே வச்சு பார்க்குது காய்ஸ். இவன் யாரா இவன் கோமாளி என்ன தூக்கிட்டு போனான்னு அதை பார்க்குது. என்னடா இது பக்கத்தில் குளம் என்ன இருக்க மாதிரி இருக்குது, எதுவும் இவன் காணோம். ஓ, இந்த கேட்டு உள்ளாடி இருக்கா? அச்சோ, எப்பட்றா இதை கொண்டு விட்றது? இந்த ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. கைஸ், இதுக்குள்ளாடி தான் கைஸ் இந்த குளம் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே விட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே ஓகே, நம்ம இதையும் தாண்டி போயிடுச்சுன்னா இங்கே ஒரு பெரிய ஏரியா இருக்குது. ஓகே ஓகே, ரைட்டு, வாங்க இதை அவனை அங்கே விட்டுறலாம். ஆமாம் ஆமாம், தண்ணியிலனா இருக்கும். இது சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் மேய்ஞ்சிட்ருக்கு.
அதாவது ஆமாம் கரையிலையும் இருக்கும், ஆனால் இது நீர் சம்மந்தப்பட்ட எதுவுமே அங்கே இல்லை. ஒரு யாராச்சும் வீட்டில் வளர்த்தினா சோ கீழே விழுந்துருச்சு கைஸ். நினச்சா மாதிரி கீழே விழுந்துச்சு. சரி ஹே ஓடாத ஓடாத, நான் விட்டேன்னா வேற எவனாச்சும் ஒன்று தூக்கிட்டு போயிடுவான் அவங்க ஐயால. எங்கே ஓடுற எங்கே ஓடுற எங்கே ஓடுற? நான் அவனை கொல்ல மாட்டேன், கவலைப்படாத. அடி ஏதோ பட்டுச்சா? ஓ ஒன்றும் ஆவரன்னு நினைக்கிறேன். ஓடு மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. பயமா கொய்யால ஒன்றை நான் காப்பாற்ற தான் போகிறேன். பைத்தியமே ஓடிடாத. நல்லது பண்ணாலும் குத்தமாயா? ஓ இதை கொண்டு விடுறது ஒரு பெரிய போராட்டம் முறை இருக்குமே. என்ன பண்ணுவோம், பேக்கை போட்டுடலாம். அப்படியே யூட்டன் போட்டு உன்னை நான் பிடிச்சிருக்கேன், இனி ஓட மாட்டேன். இனி இப்படி ஓடினு பார்ப்போம். லைட்டாக அதை பார்க்காம விட்டேன், உடனே அங்கே ஓடியார். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. இதே பின்னாடி எதனா ஒரு கார் வந்துருந்தா அவ்வளோதான். நான் நினச்சேன் பிளாட்டுன்னு போன போல்ஸுக்கு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. நான் தான் இதை குணவுப்படுத்தியாண்ணா. அதை மான மாட்டாங்க ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு கைஸ். ஆனால் நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் கைஸ் இப்படி ரோட்டில் செத்து அழகும். சரி பண்ண அதனால தான் இதை எடுத்து எங்கேயாச்சும் விடலான்னு. அடுத்து நான் ஓடுக்கு ட்ரை பண்ணு. ஷூ 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 உள்ளே போ, அமைதியாரு. இங்கே பார்த்தீங்களா என் கையை அப்படியே சவுட்டுது மீன்ஸ் மிதிக்குது. மிதிச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆக பார்க்குது. ஒரு 2 மினிட்ஸ் போகுமேட்ரு. உனக்கு தமிழ் தெரியுமா? நான் உனக்கு சொல்லி தரட்டுமா தமிழ்? ஆமையே ஒரு 2 மினிட்ஸ் நீ பொறுமையாக இருந்தேன்னா நான் உன்னை கொண்டு அந்த ஏரியில் விடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போ அந்த ஏரியில், ஓகேவா? உனக்கு தேவைக்கு மீன் பிடிச்சி சாப்பிட்லாம். இங்கே நீ சாப்பாடு தேட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. தாராளமாக உனக்கு ஃபுட் இருக்கும், என்ஜாய் பண்ண. அதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பொறுமையாற்றி, ஓகே? கைஸ் நம்ம ஏரிக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்குது ஏரி. நம்ம இங்கேருந்து யூட்டன் போட்டு தான் போகணும். ஆனால் என்ன இது கரையே இல்லாத மாதிரி இருக்குது, புரியுதா? ரொம்ப பள்ளமாட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியில் விட்டால் இது அசால்ட்டாக போயிடும். இருந்தாலும் போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இருந்தாலும் ஓடக்கு பார்க்குறது. ஷூ 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 ஷூ. ஓ இங்கிட்ட போகவே முடியாதா? ஐயோ பிளாக் பண்ணி வர வச்சுருக்காங்க கைஸ். ஓடக்கு பார்க்குது. அது எனக்கு கையை லைட்டாக நகத்தை வச்சு பிராண்டுது, வலிக்கவும் செய்யுது. கைஸ் பார்த்தீங்களா என்ன பெருசுன்னு? கைஸ் இங்கே இடம் இருக்குது கைஸ். இங்கே பக்கத்தில் என்ன இருக்குல்ல, நம்ம இதிலே விட்டுறலாம் இறங்கி. பயப்பட ஓடுறதுக்கு என்ன ஆசைப்படுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்போ நகத்தை வச்சு பிராண்டுது. க்ளவுஸு போட்டுறதால டேமேஜ் ஆகலை. இதே க்ளவுஸ் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். வெயிட் வந்துட்டோம். சரி தண்ணி தான் ரொம்ப மோசமாட்டிருக்கு. ஓகே போ ஓடிப்போ. டாட்டா. பா ஆனால் ஓடுது. இது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓடிடுச்சு. அதுக்குள்ளாடி ஓடுது. ஓகே லாரியில் மிதி வாங்கி சாகாமல் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கோம். ஓகே கைஸ்
காய்ஸ் அப்புறம் இன்னொன்று சொல்லியே ஆகணும். ஏனிங்ஸ் ஒரு டைம் வரைக்கும் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் நக்கிடுச்சு. ஒரு 11 மணிக்கு மேலே, ஒரு 12 மணி 1 மணி, இப்போ மணி பார்த்திங்கன்னா 3 ஆகிடுச்சு. அதுவரை நல்லா போயிட்டு இருந்தது. என்னாச்சு பார்த்திங்கன்னா, என்னென்னா ஆர்டரே இல்லாமல் இருந்துச்சு. ஆர்டரில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. டோட்டலாக நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா ஒரு 1257 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா தான் ஓட்டி இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் ஆட்டி வீடியோ எடுக்கிறது அப்புறம் மட்டும். சரி, ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதை நான் ரைட்டில் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இன்னும் நம்மளோட ஏர்னிங்ஸ் அவ்வளோதான். இங்கே இருங்க, 18 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறான். கொய்யால் அவனை சாவடிக்க போகிறேன். 1.8 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1.8 கிலோமீட்டர் ட்ராப், மொத்தம் 4 கிலோமீட்டருக்கு 18 ரூபாய்க்கு போடியான். இன்றைக்கி இந்த ஓலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. நேற்றுக்கெல்லாம் நல்ல ஏர்னிங்ஸ் ஆட் இருந்துச்சு, பரவாயில்ல. இன்றைக்கெல்லாம் போட்டுறான். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு பார்க்கும்போது அமௌண்ட் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. என்ன 20 டிப்ஸை போட்டு போடுறான். இப்போ அட போடா, நான் இப்போ வேறு ரைடு, இப்போ நமக்கு ஊபரில் ஒரு ரைடு இருந்துச்சு, நான் அதை பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுதான் அசெப்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். தூக்க கலக்கத்தில் நானும் வளர்றேன். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். நான் கஸ்டமர் இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. நான் அவங்க என்ன நினைக்கிறேன், அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. $7204. ஓகே, உட்காருங்கண்ணா. இப்போ கஸ்டமர் நம்ம பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் இது இங்கே வரும். போரூருக்கும் பூந்தமல்லிக்கும் இடையில வரும் ஒரு ஏரியா. இப்போ கரெக்டாக இங்கேருந்து 10 கிலோமீட்டர் காமிக்குது. அமௌண்ட் வந்துச்சு ஒரு 144 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நமக்கு ஒரு 130 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் கமிஷன் போக. நேற்றைக்கு பார்த்தீங்களா, நேற்றைக்கு தான் வருது, டைம் ஆச்சு. இருந்தாலுமே நமக்கு லக்கில் 2 பெரிய ஆர்டர் கிடச்சி. அந்த மாதிரி இன்னும் கிடச்சி. நமக்கு டெய்லியும் எதிர்பார்க்க முடியாது. நேற்றைக்கு ஏதோ ஒரு லக்கில் கிடச்சி. இன்றைக்கி அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. வயசு இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கேன். நான் லாஸ்ட்டாக எங்கே விட்டேன், காட்டுப்பாக்க ரைடு எடுத்துகிட்டு போனேன்ல. அதுக்கப்புறம் அங்கே அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அங்கே நீங்கள் சென்ட்ரலுக்கு ஒரு ரைடு கிடச்சி. அது என்ன ஓலாவில் தான் கிடச்சி. என் நேரத்தை பாருங்களேன், அதில் ஒரு கொடுமை நடந்துச்சு, நான் சொல்கிறேன். பட்டு இப்போ அவங்கள போய் பிக்கப் பண்ணோம். இப்போ நமக்கு ஒரு ரைடு வந்திருக்கு, இதுவும் ஓலா தான். 22 கிலோமீட்டருக்கு 170 ரூபா. இன்னும் என்னன்னு தெரில. நேற்றைக்கெல்லாம் ஓலா நல்லா சரிச்சு போட்டான். அது சேர்த்து வச்சு தான் என்ன பண்ணுறான் போல இருக்குது. 22 கிலோமீட்டருக்கு 170 ரூபா. கால் பண்ணி கேட்டேன், 170 தான் காணிச்சிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா ரேப்பிடோவில் என் ரைடு போடல. நம்ம வீட்டுக்கு போகணுன்னா இந்த மாதிரிப்பட்ட ரைடு எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது மடிப்பாக்கும். அதுலேருந்து ஒரு 100 ரைடு கிடச்சா கூட ஓரளவு ஓகே தான். கரெக்டாக எக்ஸிட்டில் நிற்கிறேன்னு சொன்னாங்க. கைஸ் இப்போ ஒரு ரைடு வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, எனக்கு ஹார்ட்லேயே இடி விழுந்துச்சு. இப்போ சொல்ல போனால் ஐயோ, முடிச்சூருக்கு இப்போ ஒரு 39 கிலோமீட்டர் முடிச்சூர்னு ஒரு ரைடு வந்துச்சு. இதான் மாதிரி தான் எனக்கு அந்த காட்டுப்பாக்க ரைடு முடிச்சுட்டு இந்த சென்ட்ரல் பிக்கப் பண்ணேன் பார்த்தீங்களா, ஓலாவில் சென்ட்ரல் பிக்கப் பண்ணேன் இல்லை, அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஓலாவில் அப்போது வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த காட்டுப்பாக்க ரைடு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆர்டருக்கு. அப்போ ஓலாவில் ஒரு ரைடு இருந்துச்சு. டக்குன்னு 20 கிலோமீட்டருக்கு 180 ரூபாய் அந்த மாதிரி என்ன ரைடு இருந்துச்சு. சரி, நான் அப்செட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஏன்னா தான் அமௌண்ட்டு அதில் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணி வச்சிருந்தேன். அதனால் அப்செட் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ 20 கிலோமீட்டர் சேம் அதே மாதிரி தான் 20 கிலோமீட்டர் சென்ட்ரல் தான் அதே ரைடு வந்துச்சு. அதே ரைடுனா வேறு ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் தான். எனக்கு அதிலேயே ஒரு மாதிரி ஆச்சு. இப்போ பார்த்தாச்சுன்னா அதோடைய ஒரு பெரிய இடியே விழுந்துச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். 39 கிலோமீட்ரு. ஆனால் சர்ஜி வராது கண்டிப்பாக. எப்படியும் அந்த ரைடுக்கு ஆவரேஜாக ஒரு 500 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிருக்கலாம் இந்நேரத்துக்கு.
இதே மாதிரி தான் கரெக்டாக ஓலா ரைடை பிக்கப் பண்ணிட்டு கிளம்புறேன். அதே மாதிரி தான் அங்கேயும் போச்சு இங்கேயும் போச்சு. வெறுத்துட்டேங்க. 39 கிலோமீட்டர் கண்ணில் படாமல் இருந்திருந்தா கூட நல்லா இருக்குச்சு. கரெக்டாக கண்ணில் போட்டுச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்த மாட்டேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வருத்த மட்டும் தான் இருக்குது. கைஸ், ஏன்னா அந்த 39 கிலோமீட்டர் முடிச்சூர் ரைடு போன வருத்தப்படுறேன்னா, நான் இப்போ சென்டரில் இருந்தேன்னா என் வீடு முடிச்சூரில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம் வீட்டுக்கு. நான் அதனால தான் ரொம்ப வருத்தமாட்டிருக்கேன் எனக்கு அந்த ரைடு போனது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த ஆர்டர் அப்செட் பண்ணேன். பிக்கப் போகிற டைமில் கூட வந்திருந்தா கூட நான் கண்டிப்பாக தூக்கியிருப்பேன். தூக்கிட்டு இந்த ரைடை வேணால் கேன்சல் பண்ணிட்டு நான் அந்த ரைடை பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பேன். நேரத்தை பாருங்களேன், ஓடிபி போட்டு கிளம்பும்போது தான் கரெக்டாக வருது. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 182 வந்திருக்கு. நான் கஸ்டமர் கரெக்டாக 182 பே பண்ணியிருக்காரு. நான் ஏன் இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா காசு கேட்டு வாங்க வேண்டியது பார்த்தாலே கடுப்பட்டுருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா பெரிய பேக் வச்சுருந்தாங்க. ஏன்னா முதுகில் தான் வச்சுருந்தாங்க. சரி, நான் அந்த டைமில் பேக் பார்க்கும்போது நான் எதுவும் சொல்லலை. சரி, ஓகே, இறங்கும்போது எதனா எக்ஸ்ட்ரா எதனா இப்போது ரவுண்டாட்டி இப்போது பார்த்துங்களேன். இப்போ 182 இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 200 பே பண்ணலாமா ரவுண்டாட்டு? அதுவும் இல்லை, கரெக்டாக 182. இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம காசு பேசி தான் வாங்கிட்டு வரணும் போல இருக்குது. கடுப்பாரு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:05 ஆகுது. நம்ம அந்த ஆர்டர் அங்கே அவங்கள அங்கே ட்ராப் பண்ணோம்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், எதனா ஏரியாவுக்கு போகிற மாதிரி ரைடு போடலான்ட்டு. எதுவும் போடல. வேறு ரைடெலாம் வருது, 10 கிலோமீட்டர் மேலெல்லாம் வருது. வேறு லொக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் நம்ம ஏரியாவுக்கு போகிற மாதிரி வரல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் ஏரியாவுக்கு. இங்கே பாருங்களேன், ஆர்டர் பாருங்களேன். 3.8 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.6 கிலோமீட்டர் ட்ராப்பு. பொங்கடாடே ஏறா நீங்கள். கைஸ், அப்புறம் நான் சொன்னேன்ல அந்த 20 கிலோமீட்ரு, அதாவது அங்கே காட்டு பார்க்குற அன்றைக்கி சென்ட்ரல் வேலைக்கு ஓரளவு ரைடு எடுத்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ரேப்பிடில் வந்து சொன்னேன். நான் அப்போவே ஒரு மாதிரி இதாகிட்டேன் மனசுக்குள்ள. ஐயோ போச்சுன்னு. ஏன்னா அந்த ரெண்டுமே சேம் கிலோமீட்ரு, சேம் லொக்கேஷனு. நான் அதுக்கு அந்த ஓரளவு 150 ரூபாய்க்கு வரது அந்த ரேப்பிடில் எடுத்திருந்தேன்னா அந்த ரைடு எனக்கு 300 ரூபாய் மேலே கிடைக்கணும். அதனால தான் அது வருத்தப்பட்டேன் அந்த இடத்துக்கு. சரின்னு சொல்லிட்டு தான் இந்த 39 கிலோமீட்டர் இந்த ரைடும் போச்சு. நம்ம இதெல்லாம் நினச்சிட்டு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் இதை வச்சு கவலைப்பட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போது எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே டவுனில் போச்சா, இது எனக்கு ஒரு நாள் டாப்பில் கொண்டு விட்டனாலும் இருக்குது. நான் அதை மறக்க மாட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு எங்கேன்னா கரெக்டாக போரூருக்கு உள்ளாடி ஒரு லொக்கேஷனில் இருந்தேன். எங்கேன்னா மணப்பாக்கமா ஏதோ ஒரு ஏரியா, அதை போரூர்லாம் தாண்டி ஒரு உள் ஏரியாவில் அங்கிட்ட சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு நைட்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. எங்கேன்னா 29 கிலோமீட்டரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு. ஏதோ ஒரு ஏன்னா அந்த நைட்டில் இவ்வளோ பெரிய கிலோமீட்டர் ரைடு வருதுன்னா அமௌண்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படியும் ஒரு 450-500 ரைடு இருக்கும் அந்த ரைடுக்கு. அப்படி ஒரு ரைடா, அது ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாம்பாக்கத்தில் ட்ராப் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வரேன். திருப்பி ஒரு ரைடு 32 கிலோமீட்டர்னு போட்டான். எங்கேன்னா ஆவடிக்கிட்ட 32 கிலோமீட்டர்னு ஒரு ரைடு போட்டான். வேறு லெவலு. அந்த கிட்டத்தட்ட அந்த 2 ரைட்லேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 1100 இல்லைன்னா 1200 சம்பாதிச்சிட்டேன். வெறும் அந்த 2 ரைடு தான். அதுவும் டைம் வேறு கம்மி. ஃபுல்லாகவே அந்த இது மதுரை பைபாஸா, ஆமாம் அந்த ரோடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். மதுரை பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடு ஃபுல்லாகவே ஹைவேல சுற்றிட்டு இருந்தேன். டக்குனு அந்த 2 ரைடுக்குமே ஒரு 1.5 hour தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம். அதுலேயே 1200 ரூபாய்க்கிட்ட ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம அதையே மறந்துடக்கூடாது. இதையே நினச்சிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு நமக்கு ஏற்றம் இருக்கும், ஒரு நாளைக்கு இறக்கம் இருக்கும். இது நம்ம இந்த தளபதிக்கு ஒரு பழைய ஒரு படத்தில் ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அட இன்பம் ஒரு பாடம் வரும், துன்பம் ஒரு பாடம், இதை ஏற்றுக்கொண்டு போனால் மனமே போதும் பாடும். அப்படி ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. மேக்ஸிமம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பாட்டை மாதிரி தான் நமக்கு லைஃப்பில் இன்பம் வரும் துன்பம் வரும். அதை நம்ம அப்படியே கடந்து போயிடணும். நம்ம அதையே நினச்சிட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது. அதை தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி துன்பத்தில் போச்சு, நாளைக்கு நீ ஓட்ட போகும்போது இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி நடந்ததே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், நான் இப்போ ஏரியாவை வந்துட்டேன். மணி இப்போ என்ன ஆகுதுன்னா 7:26 ஆகுது. ஸோ நம்ம மொத்தமாட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். டோட்டலாக இன்றைக்கி நம்ம எவ்வளோ பண்ணி பார்ப்போமா? நமக்கு டிப்ஸு மட்டுமே 126 ரூபா வந்துருக்கு. பரவாயில்ல.
டோட்டலாக இனி நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு 1882 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1882 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பெட்ரோலுக்கு ஒரு 300 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். நேற்று 4 லிட்டர் போட்டேன், எனக்கு பெருசாக ஓட்டல. ஒரு 3 லிட்டர் மைனஸ் பண்ணிக்கலாம். 300 ரூபா, சாரி 300. வேறு நைட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டேன் மறந்துட்டேன். அதுக்கு ஒரு 40 ரூபா ஆச்சு. 3 பரோட்டா சாப்பிட்டேன். 40 மைனஸ் 40. ஓகே, பரவாயில்ல. 2000 ப்ராஃபிட் எடுக்க முடியுமோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு 1500 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். டோட்டலாட்டி என்ன வேண்டாம், நம்மளோட ப்ராஃபிட் 1542 ரூபா. சரி, ஓகே கைஸ், நான் ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சார்ஜ் காலி ஆகிடுச்சா? இல்லை. ஓகே, நம்ம சேனல் யாராச்சும் புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எப்போ வச்சு வீடியோஸ் போட்டாச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், சரி ஓகே கைஸ், நான் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாய், see you later.